என்னுடைய பேர் ஏ சக்திவேல். நான் அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட கழக பொருளாளராக இருக்கேன். இங்கே 4 தினமாக அன்னதான நிகழ்ச்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தலைமை கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் வழங்கினார். எங்களது மாவட்ட கழக செயலாளர், நாளைய சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு அரசியல் ஆசான் எங்களது அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த 4 நாட்களில் 2 நாட்கள் நான் குன்னம் சட்டமன்ற தொகுதி சார்பாக இதில் கலந்துக்கிட்டு நான் இந்த புது வாகனம் ஒன்று வாங்கினேன். அந்த வாகனத்தை இங்கே இந்த இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய முன்னிலையில் எவ்வளவோ கோயில், இந்து கோயில் இருக்குது, என்னென்னோ கோயில் இருக்குது, ஆனால் எந்த ஒரு ஆலயத்திற்கும் செல்லாமல் எங்களது தலைவர் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் மனிதராக இல்லாமல் மனித கடவுளாகவும் கருணை உள்ளம் கொண்ட கருணனை நாங்கள் நேராக கண்டதில்லை. அந்த கடவுளை மனித ரூபத்தில் எங்களது வாழ்வின் காலத்தில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இந்த ஆலயத்திற்கு எனது காரை எடுத்துகிட்டு நானும் அதுபோல் படைச்சிட்டு போகிறேன். இதற்கு முன்னாடி என்னுடைய பையன் பிறந்தப்பையும் நான் டைரெக்டாக இங்கே தான் எல்லாமே இது பண்ணுன்னு சொல்லிட்டு நேராக கேப்டனை பார்க்க வந்தேன். அதுபோல் அந்த மனித கடவுளாகிய எங்களது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் இருக்கின்ற வரையிலும், இந்த பிரபஞ்சம் இருக்கின்ற வரையிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய புகழ் மறையாது. அதுபோல் அந்நியார் அவர்கள் இன்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ந்து இது இருக்கின்ற ஆலயங்களை விட ஒரு மாபெரும் ஒரு புனிதமான, மக்களுக்கு தேவையான, நேரடியாக இப்போ கடவுளாக இருந்தால் கூட எதுவும் செய்ய முடியாது, ஆனால் இதை இன்றைக்கி அன்னதானம், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான பல நலத்திட்ட உதவிகளை இந்த ஆலயம் மூலியமாக நிறையா செய்துக்கிட்டு இருக்காங்க. எங்களது மாவட்டத்திலும் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. விதவை பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை இப்போ எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நாங்களும் அதை பலன் அடைஞ்சிருக்கோம். அதுபோல் மென்மேலும் இந்த ஆலயத்திற்கு போவதனால எங்களுக்கு இன்னும் சிறப்பாக ஒரு போன டைம் ஒரு கார் எடுத்தேன், அதுவும் இப்போ போன வருஷம் தான் எடுத்தேன். அப்போ எடுக்கும்பொழுது இங்கே தான் வந்துட்டு போனேன். அடுத்த காரும் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அந்நியார் கையில் வாங்கியிருக்கேன். மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. கேப்டன்கிட்ட ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. அதை மக்கள் உணர்ந்து தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. எங்களது மறைந்த இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எண்ணற்ற ஏழை எளிய மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர். அது மட்டும் ஏழை எளிய மக்களாகிய பெண்களுக்கு அன்றைய காலங்களிலே பெண்களுக்காக பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தின் கீழ் அவர் 22,000 குழந்தைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் இன்று கிடைக்கக்கூடிய அளவிற்கு செய்த ஒரு தலைவர். அது மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவி குழு என்று ஆரம்பிக்கப்பட்டு அதை 50 லட்சம் அன்றைய காலங்களிலே அவர் மக்களுக்காக அளித்திருந்தார். அதுபோல் மதுரை நகரிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு சார்ந்த அவர்களுக்கு 7.5 ஏக்கர் அவருடைய குடும்ப சொத்தாகிய அதை வழங்கிய இன்று 21 கோடி என்ற மதிப்பு சொன்னாங்க. அதுபோல் எண்ணற்ற உதவிகளை செய்தவர். அவர்களுடைய வழியிலே நாங்கள் வந்தோம். அந்த வழியில் தான் இன்றைக்கி நாங்களும் எங்களுடைய மாவட்டத்தில் பல நலத்திட்ட உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கேப்டன் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவுறுத்தலின்படி நாங்கள் இன்று அந்த கழகத்திலே சீரும் சிறப்புமாக செயல்பட்டு அவரை போலவே ஒரு கேப்டனாக என்ன நாங்கள் செய்ய முடியுமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களது மாவட்ட கழக செயலாளர் தலைமையிலே சிறப்பாக அதை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் இன்று சீரும் சிறப்புமாக எங்களது இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் இல்லாத இந்த தருணத்தை அவர் நிரப்பி எங்களையும் கேப்டன் அவர்களைப் போலவே எங்களை சிறப்பான வழியிலே அழைத்து கொண்டிருக்கின்றார்.